அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8வது வீட்டிலே உச்சம் பெற்று செல்வார். ராசி அதிபதி 8லே உச்சம் பெறுவது ஒரு யோகமே. இருந்தாலும் தன் ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் செல்லும்போது சில மனக்கசப்பு, சங்கடம், துயரம், துக்கம் இதெல்லாம் ஏற்பட போகிறது. வைகாசி முதல் ஐப்பசி மாதம் வரை கடகராசியில் குருபகவான் செல்வார். முதல் 5 மாத காலம் நீர் ராசியில் தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே செல்வார். அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3 மாத காலம் சிம்ம ராசிக்கு வருவார். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது. இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல வருமான சம்பாத்தியம் பெறலாம். 9லே குரு வரும்போது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று இறைவனுடைய அனுகிரகம் பெறலாம். தான தர்மங்கள் செய்யலாம். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் 2வது நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மலைக்கு அதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கந்தாய பலன் முதல் 8 மாத காலம் உங்களுக்கு கந்தாய பலன் உள்ளது. கார்த்திகை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை கடை கந்தாயம் 0%. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய சேமிப்பு, கையிருப்புலாம் கரையும். முதல் 5 மாத காலம் தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது தன் ராசி அதிபதி உச்சம் பெற்று செல்லும்போது ஏதோ ஒரு வழியில் அதிர்ஷ்டம் என்பது உண்டு. ராசிக்கு 8வது வீட்டிலே ராசிநாதன் செல்லும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து தொழில் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. வெளிநாடு போய் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக் மூலிமா பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் சரி, வருமான வரத்து உண்டு. ராசி அதிபதி 8வது வீட்டில் செல்லும்போது வெளிநாடு சென்றும் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி அரசுக்கு புறம்பான செயல்கள் செய்து கொண்டிருப்பவர்கள், கள்ளச்சாராயம், சூது, கடத்தல், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அரசுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபாடு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8லே நிற்கக்கூடிய ராசிநாதன் அதை சார்ந்து வருமானம் உங்களுக்கு கொடுப்பார். இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும். அதே கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கங்களில் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும். ராசிநாதன் 8வது வீட்டிலே செல்லும்போது பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகரட்சி என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்வார். இது ரட்சி பொருத்தெல்லாம் திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஏகரட்சியில் ராசிநாதன் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சிறு விபத்துகள் ஏற்படும். நீர் ராசியில் குரு செல்லும்போது
நீர் சார்ந்த உடல் உபாதைகள் வரும். சளி, காய்ச்சல். இப்போ இந்த கால நேரத்தில் சளி பிடிச்சிச்சின்னா 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் கூட தொடர்ச்சியாக தொண்டை வந்து கரன்னு இருக்கும். மூக்கில் வந்து சளி ஒழுந்துக்கிட்டே இருக்கும். சைனஸ் பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அசிங்கம் அவமானம் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே குரு பகவான் வந்து தாராளமாக கொடுப்பார். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, குரு பகவான் வந்து 6, 8, 12 அமர்ந்திருந்தார் என்றால் தாராளமாக அதனுடைய பாதிப்புகள் அந்த ஜாதகனுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கே இருக்கும். போராட நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குரங்கு. குரங்கு வந்து கூட்டத்தோடு இருக்கும்போது எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்கும். தனிமையில் போகும்போது தான் அது மந்தி குரங்காக மாறி மற்ற குரங்குகள்லாம் கடிக்கும். அது மாதிரி நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களை விட்டு வேறு இடத்துல போய், வெளியில் போய் வீடு வாங்கி, நிலம் வாங்கி, சொத்து வாங்கி, சொந்த பந்தங்கள் இல்லாதவர்களிடத்தில் குடி இருக்கக்கூடியவர்கள் அவங்க வாழ்க்கையில் தான் அதிக கஷ்டம், துன்பங்கள் வரும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. ஏகரட்சி என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே போராட நட்சத்திர அன்பர்களுக்கு 4வது வீட்டிலே ஏகரட்சி நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்கிறார். இப்போ 4வது வீட்டில் சனி செல்வது அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கை, கால், மூட்டு எலும்புகள் வலி, வேதனைலாம் கொடுக்கும். வீடு சார்ந்து, நிலம், சொத்து சார்ந்து பக்கத்தில் இருப்பவர்களிடம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். 4வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடு நல்ல வீடாக பார்த்து வேறு வீட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 4வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலர் வந்து இயந்திரம், வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலர் வந்து மது, மங்கை, சூது என்று நல்லா சுகபோகமாக ஜாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வண்டி வாகனங்கள் மூலம் இருந்து வந்த செலவுகள் குறையும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது தாராளமான பண வரத்து உண்டு. 8லே இருந்து 2வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது உங்களுடைய தனிப்பட்ட சேமிப்பு வந்து இந்த காலகட்டத்தில் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு உயரும். நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு அந்த சம்பள பணத்தை கொடுக்காமல் நீங்களே வந்து வீட்டு மனை வாங்கிறது, தங்க நகை எடுப்பது, இந்த மாதிரி நீங்களே வந்து சேமித்து கொள்வீர்கள். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. பயணங்கள் சார்ந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். அதாவது நண்பர்களோடு சேர்ந்து தூரமாக கோயிலுக்கு போய்டுறது, சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலம் இந்த வருஷத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து செலவு செய்வீர்கள். ராசி அதிபதி 12வது வீட்டை பார்வை செய்யும்போது வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழிக்கு பிறகு குரு பகவான் வக்கர காலத்தில் யூடியூப்பு, ஃபேஸ்புக் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து அந்த பணம் வராதுக்கு இல்லாமல் தடை ஏற்படும். ராசி அதிபதி நீர் ராசியில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. ஏரி, குளம், கிணறு, கடல், ஆறு, இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு கொஞ்சம் செல்லாமல் பார்த்துங்க.
ஏன்னா நீரால் கண்டம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.